ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஜெயந்தி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா வாழைப்பூ குருமா. வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வாழைப்பூ குருமா ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாழைப்பூவில் நான் பாதி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா வாழைப்பூவை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் பொடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெயும் விட்டு நான் நல்லா பெரட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அப்போ தான் நமக்கு அதில் இருக்கிற துவர்ப்பு தன்மை போகும், கலரும் நமக்கு மாறாது. உங்களுக்கு இந்த மெத்தட் செய்ய விருப்பம் இல்லைன்னா மோர் தண்ணி இருக்குல்ல, அதில் கூட நம்ம வாழைப்பூவை போட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் பிழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இது நான் இப்போ தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். ஏன்னா தனிஷ் சாப்பிட மாட்டாங்க, குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, துவர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் நான் ஒரு 10 நிமிஷம் இல்லைனா 7 நிமிஷம் வேக வச்சுக்க போகிறேன். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நம்ம வேக வைக்காமலேயும் சாப்பிட்லாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 10 to 12 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 20 போல் உரித்து வச்சுக்கிறேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் ஆனதும் மீடியம் சைஸ் தக்காளி நான் 2 எடுத்துருக்கிறேன், அதில் 1 இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நம்ம வதங்கினதும் 1 கப் தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கிறேன் பொடிசா, 50 கிராம் இருக்கும், அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு 2 நிமிஷம். எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் பியூர் சில்லி பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு நல்லா 10 நிமிஷம் ஆறட்டும் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தாளிப்பு கொடுக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 2 பச்சை மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு. நல்லா சோம்பு பொரியட்டும். பொரிஞ்சதும் ஒரு 5 சின்ன வெங்காயம் தட்டி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த பட்டை கிராம்பு நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா சேர்க்கலனாலும் பரவாயில்ல. மீடியம் சைஸ் தக்காளி 1 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம 2 நிமிஷம் நல்லா வதங்கினதும் வாழைப்பூ நான் வேக வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் இந்த வாழைப்பூவை அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு கூட நம்ம சேர்த்துடலாம், வேக வைக்காமல் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியில் நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. நல்லா 1 நிமிஷம் கலந்து விட்டுட்டு நம்ம மிக்சியில் போட்டு வச்சுருந்தோம்ல மசாலா, அதை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வாழைப்பூ நமக்கு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கலாங்க, நம்ம ஆக்டிவாக இருக்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க அவசியம் இதை எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மிக்சி கழுவுனல அந்த தண்ணியும் எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு 2 டம்ளர் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தண்ணி மாதிரி வச்சுருக்கிறேன். இது நமக்கு கொதிக்க கொதிக்க நல்லா கிரேவியாக வந்துடும். இப்போ இந்த குருமாவை நாம் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இடையில் எடுத்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கொதிக்க இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நமக்கு நல்லா கொதிக்கிட்டோம்.
உப்பு இருக்கா என்னன்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில். அவ்வளோதான், நமக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. இந்த அளவுக்கு கிரேவி வந்தால் போதும். நம்ம கொத்தமல்லி தலையை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கம கமன்னு வாசனையோடு நமக்கு வாழைப்பூ குருமா ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நான் சாதத்துக்கு தான் இப்போ வச்சு சாப்பிட போகிறேங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வைஜெயந்தி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ.